எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிலேபி. அதாவது ஜிலேபி ஜாங்கிரி ரெண்டுமே பிழிஞ்சு ஜீரால போட்டு எடுக்கிற ஸ்வீட் தான். ஆனா ஜிலேபியும் ஜாங்கிரின்னு சொல்றாங்க, ஜாங்கிரியை ஜிலேபின்னு சொல்றாங்களே, என்ன வித்தியாசம் அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கும். உளுந்து மாவுல செய்யக்கூடியது ஜாங்கிரி, மைதா மாவுல தயிர் சேர்த்து புளிக்க வச்சு அதை புளியறது ஜிலேபி. அதுதான் வித்தியாசம். அதாவது சவுத் இந்தியால செய்யக்கூடியது உளுந்து வச்சு செய்யக்கூடிய ஜாங்கிரி தான். ஆனா அதை ஏனோ தெரியல ஜிலேபின்னு தான் சொல்லுவாங்க. மைதா மாவுல செய்யறது ஜிலேபின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ ரெண்டுமே ஸ்வீட் தான், ஈஸியா செய்யறதா. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி ஜிலேபி ஜாங்கிரி சுத்துறது அப்படிங்கறத ஈஸியா கத்துக்கலாம். வாங்க. 4 ஸ்பூன் மைதா மாவை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டோம். 4 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம், புளிக்காத தயிர். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டோம். வாசனையா இருக்கும், நெய்யில் செஞ்ச மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க விட்டு கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பிழிஞ்சு எடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கலந்துட்டோம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதாவது நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது ரொம்ப தொரத்தொரனும் வரக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி பக்குவம் கரெக்டாக இருக்கும். அதாவது நாடா மாதிரி விழுகும். இந்த நேரத்தில் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கும் குறைய ஈனோ சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரை விட ஈனோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஈனோ பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் கூட நம்ம இந்த ஜிலேபி செய்யலாம். இதோட நான் கொஞ்சம் கலருக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க கலர் பொடி சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். லேசாக தான் கலர் இருக்குது, பரவாயில்ல. ஒரு ஐசிங் பேக் எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். பால் கவரை சுத்தப்படுத்தி கூட இதே மாதிரி டம்ளரில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இந்த கவருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதனால் கீழே வடியாது. இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து கீழே வரைக்கும் மாவு இருக்கான்னு பார்த்துக்கணும். மெஹந்தி கோன் ஃபில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். லேசாக அப்படி அமுக்கி விட்டோ லேசாக தட்டி விட்டாலோ ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பிழியும் போது, அதாவது சரட்டுன்னு வராமல் அந்த ஏர் பபிள் இருக்கிறதுனால அந்த தொடர்ச்சியாக வராது. ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நம்ம இந்த கவரினுடைய வாயை டைட் பண்ணிட்டோம். இல்லை நல்லா அமுக்கி பிடிச்சிட்டுவீங்கனாலும் பிடிச்சிக்கிறலாம். நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு ஜீனியும் 1 கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றி ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிருக்கேன் கலருக்கு. கலர் பொடி போடுறவங்க, அதாவது ஃபுட் கலர்ஸ் போடுறவங்க போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கு அப்புறமேலு அழுக்கு இருந்தால் எடுத்துடலாம். அதாவது பிசுக்கு பதம் வரணும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். இல்லை நம்ம ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 1 கம்பி பதம் வரணும். இப்போ நான் டவ்வின்னு சொல்லுவாங்க, அதாவது குழிவான கடாய் இல்லாமல் தட்டையாக இருக்கிற கடாய் நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு புளியும் போது கொஞ்சம் கோணல் மாணல் வரத்தான் செய்யும், அதனால் பரவாயில்ல. 2-3 நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அழகாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கணும். கடைசி இதை அந்த நுனியை கொண்டு நடுவில் மடக்கி விட்டுறணும். இப்போ சலசலப்பு அடங்கின உடனே மறுபக்கம் திருப்பி விட்டுட்டோம். அதாவது ரொம்ப முறுக்கு மாதிரி மொறுன்னு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஜிலேபி கொஞ்சம் மைதாவும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பாகு, அதாவது ஜீனி பாகு வச்சுருந்தாலும் பிசுக்கு பதத்தில் அதில் போட்டு எடுக்கணும். ஒரு ஜிலேபி சுற்றி வெந்து எடுத்து வர வரைக்கும் அது ஊறலாம். இப்போ சுவையான உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.